என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஒரு தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பன் அதை கண்டு கொண்டவுடன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அப்பா, நீ என்னை சுற்றி சுற்றி வரவில்லையா? உன்னை தாண்டி ஒரு தெய்வம் என்னை சுற்றி சுற்றி வருகின்றதா? அப்படியானால் அவர்கள் யார்? நான் அவர்களை வணங்கவில்லையா? நான் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றேன். அதில் அந்த தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கிறாயல்லையா? உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்கும், உன்னுடைய இத்தனை சந்தேகங்களுக்கும் நான் நிச்சயமாக உனக்கு இன்று நல்ல பதிலை தருகின்றேன். இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக எண்ணற்ற சந்தோஷங்களையும் பதுக்கி வைத்திருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் உன்னால் வெளிப்படையாக கண்டுவிட முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் நீ தாங்கி நிற்கின்ற சோதனைகள்தான் காரணமாகிவிட்டதல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இனிமேல் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களும், எதனால் இந்த கருப்பன் ஒரு தெய்வத்தை பற்றி நம்மிடத்தில் பேசுகின்றார் என்பது உனக்கு புரிய வந்துவிடும். ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த தெய்வத்தை நீ வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய் என்றால் அதை பற்றி கவலை இல்லை. நீ தொடர்ந்து அதை செய்து கொண்டிரு. அதே நேரத்தில் இல்லை, நான் இந்த தெய்வத்தை வணங்கவில்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக இனிமேல் அந்த தெய்வத்தை நீ வணங்க தொடங்கு. என் குழந்தையே, எல்லா நேரத்திலுமே நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை பற்றி நீ நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே தவிர நம்மை சுற்றி சுற்றி வருகின்றவர்களை பற்றி கண்டு கொள்வதில்லை. எப்பொழுதுமே நமக்கு எளிதில் கிடைக்கின்ற பொருளை விட எளிதாக கிடைக்காத பொருளின் மீதுதான் அன்பு அதிகமாக இருக்கும். அந்த பொருளைத்தான் பெற வேண்டும் என்ற துடிப்பு உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நீ பட்ட சில விஷயங்களுக்கு இதிலிருந்து நீ மிகப்பெரிய தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை நீ தேடி பிடிக்க வேண்டும். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கையிலிருந்து நீ சந்தோஷங்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ள துடிக்கின்றாயோ, அதுபோல எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க நமக்கு என்ன தேவை, ஏது தேவை என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் சொல்வது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொல்வது எல்லாமுமே உன்னை நல்லபடியான ஓர் நிலைக்கு அழைத்து செல்வதற்கானதுதான். இப்பொழுது நீ படுகின்ற உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எங்கும் எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இந்த நிலையெல்லாம் கடந்து உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீ உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வாய். கருப்பன் சொல்வதை கவனமாக கேள். பொதுவாகவே நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள், முதலில் உன்னுடைய குலதெய்வம், இரண்டாவது உன்னுடைய இஷ்ட தெய்வம், மூன்றாவது உன்னுடைய முன்னோர்கள், நான்காவது உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம். என் குழந்தையே, நீ உன் குலதெய்வத்தை தவறாது நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் குலதெய்வத்தை காண ஒருபோதும் நீ மறப்பதும் இல்லை. அவர்களை பற்றி நினைக்க நீ இதுநாள் வரையிலும் யோசித்ததும் இல்லை. எப்பொழுதுமே அவர்களின் எண்ணங்களாகத்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வங்களான அந்த முருகப்பெருமான், அந்த வராகி அம்மா, பிரித்யங்கரா தேவி என்று
உனக்கு பிடித்த தெய்வங்களை எல்லாம் நீ நல்லபடியாக வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய். மூன்றாவதாக, உன்னுடைய முன்னோர்கள் அமாவாசை திதி நாட்களிலும் அவர்களுக்கு உகந்த நேரங்களிலும் அவர்களை நீ மனதார நினைத்து போற்றி வழிபடத்தான் செய்கின்றாய். நான்காவதாக இருக்கின்ற இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை தான் இந்த கருப்பன் உன் முன்னால் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன். இவர்களினுடைய ஆசைகள், இவர்களினுடைய விருப்பங்கள் எல்லாமுமே நடக்காமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை நீ நிச்சயமாக தெய்வமாக நினைத்து வழிபடும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு செய்யக்கூடிய நேரத்தில் சரியாக செய்திருக்க வேண்டும். ஆனால் எல்லா நேரத்திலும் அவர்களினுடைய நினைப்பு உனக்கு இருக்கவில்லை. கன்னிப்பெண் தெய்வம் உன் இல்லத்திலிருந்து உனக்கு ஆசிகளை வழங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் அவ்வளவு எளிதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து யாரையும் பிரித்துவிட முடியாது. உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இவர்கள் எண்ணிவிட்டார்கள். ஆனால் நிச்சயமாக அதை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்திருக்க வேண்டும். அதற்கு காரணம், நாம் ஒரு தவறை செய்துவிட்டோமானால் மீண்டும் அதனை திருத்துவதற்கு பல காலம் தாமதமாகும் என்பதனை புரிந்து கொள். இனிமேல் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ தெரிந்து கொள். கன்னிப்பெண் தெய்வத்தை வணங்கு என் பிள்ளையே. அவர்களுக்கு பிடித்த உடைகளையும் அவர்களுக்கு பிடித்த பொருட்களையும் வைத்து அவர்களை வழிபடு. அதற்கான நேரம் வரும்பொழுது அதை செய்ய மறந்து விடாதே. இங்கு நிறைய பேருக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் தான் கண்ணுக்கு தெரிகின்றது. மற்றவர்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அதைத்தான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். இந்த நொடியிலிருந்து இதையெல்லாம் நீ செய்வேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இந்த கருப்பனுக்கு கொடு. நான் இருந்து நடத்தப் போகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதுபோலத்தான் மற்ற தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பது மிகச்சிறந்த உண்மையாகவே மாறி இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான நிறைவான இடம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வத்தின் அறைதானே. அங்கு சென்றால் மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பங்களும் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அப்படியானால் இன்று ஒரு உறுதி எடுத்துக்கொள். உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்தை வணங்க வேண்டும். கன்னிப்பெண் தெய்வம் இல்லாதவர்கள் குடும்பம் என்று இங்கு அதிகமாக கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து நல்ல ஆசிகள் கிடைத்து விடாது என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே அவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் வாங்கி வைத்து அவர்களை வணங்குவது சிறப்பு. நிச்சயமாக எங்கிருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தை அவர்கள் வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய குடும்பத்தில் பல நன்மைகளை தந்திட இவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாமுமே அதை நீ தடுத்து நிறுத்தி விடுகின்றாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களை நீ நினைக்காமல் இருந்ததுதான். என் பிள்ளையே, ஒரு சில கோவில்களுக்கு சென்று பார். கன்னிப்பெண் தெய்வம் அங்கே பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை எல்லாம் உடைத்து நீ பெறப்போகின்ற அத்தனை விஷயங்களும் சரியானதுதான் என்பதனை உணர்ந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கன்னிப்பெண் தெய்வத்தை வணங்கு. உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களை மனதார நீ வேண்டி அவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் கொடுத்து விட்டாயானால்
என்றும் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.